ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா, நார்மலாக அது ஒரு ஃபெமிலியரான டாபிக் தான், பெர்செப்ஷன் தான். ஃபெமிலியரான டாப்பிக்காக இருந்தாலுமே இதில் நிறைய கருத்துக்கள் இருக்கும். எப்படி தான் எல்லாமே நம்மளுக்கு ஃபெமிலியர் தான், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதில் என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்குது, அது எப்படிலாம் மாறுது அப்படிங்கிற நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைமென்ஷன் பற்றி தான் அந்த பெர்செப்ஷனில் நான் சொல்ல வரேன். இப்போ காமனாக சொல்கிறது என்னென்னா, உன்னோட இடத்துல இருந்து மட்டும் யோசிக்காத, மற்றவங்க என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுயநலமாக இருக்கக்கூடாது, பொதுநலமாக இருக்கணும். அப்படின்னா அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். அதுமாரி கண்ணோட்டங்கிறது நிறைய ப்ராடாக இருக்கணும். நல்ல ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது காமனான லைன்ஸில் போயிட்டுருக்கும். ஸோ இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நார்மலாக மீடியமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மீடியமாக இருக்கிறவங்க ஓகே. சில பேர் இதில் என்ன கேசஸ் இருப்பாங்க அப்படின்னா, ஓவர் பெர்செப்ஷனை அதிகரிச்சிக்கிறது. நிறையா அவங்க படித்து நிறைய தெரிஞ்சு என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப ப்ராடாகிடும், ரொம்ப அதிகமாகிடும். புரிதல் அதிகமாகிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரினா, ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு கோவம் வரலாம், அந்த விஷயங்கள் அது பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு வெளிப்பாடு ஒன்று இருக்கும்ல, அந்த வெளிப்பாடு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படின்னா, ஓகே ஒருத்தவங்க திட்டினாங்கன்னா அது தப்பு அப்படின்னு ரியாக்ட் பண்ணாமல், ஓகே அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் என்னவோ, இந்தமாரி வேறு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா, ஸோ அவங்க சுச்சுவேஷன்ஸ் என்னவோ, அப்படி எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் இருந்துட்டு வரும். அதை கோத்ரூ பண்ணினாலும் அவங்க நியாயமாக தானே நடந்துக்கணும். ஸோ அந்த இடத்துல நம்ம பெர்ஸ்பெக்டிவ் என்னவோ ஏதோ அவங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கோ அப்படிங்கிற ஓவர் புரிதல், ஓவர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட எமோஷ்னல்ஸு, நம்மளோட ரியாலிட்டி, நம்மளுக்கு உண்மையாகவே எது பிடிக்கும், நம்மளுக்கு உண்மையாகவே எதை வெறுக்கிறோம், உண்மையாகவே எது மேலே நமக்கு கோபமாக இருக்குது, எதை நம்ம எதிர்பார்க்குறோம், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லாமல் விட்டுருவோம். நம்மளுடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், அது சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி தானே ஆகணும். காமனாக சில விஷயங்கள் சொன்னால் தானே நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். இப்போ நான் என்னை சும்மாவே நான் புரிஞ்சுக்கணும், என்னோடய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. இப்போ காமனாக நம்ம ஏதோ ஒரு ரேரான நம்மளோட க்ளோஸ்டு பீப்புள்ஸ்ட்டு நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் அதை காமனாக அது எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஹைட் பண்ணி டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு யாருமே இல்லை, நம்ம பர்சனலாக நம்ம அடிமட்டத்துலேருந்து நம்மளோட மனசை நம்ம ஓப்பன் அப் ஆகி சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னா, இந்த பர்செப்ஷனும் நம்மளுக்கு ஹையாக இருக்குது, நம்ம ஓவர் திங்கிங்காக, நம்ம ஓவராக நம்ம அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு மைண்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது, நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னா, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது கொஞ்சம் ஹை பர்சன்டேஜாக போயிடக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு நடுநிலைத்தன்மை இருக்கணும். ஸோ ஓரளவு ரொம்ப பொறுத்துக்கிற மாதிரி ஓரளவு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. காமனான விஷயங்கள், ரொம்ப ரேரான விஷயங்கள், அது நமக்கே தெரியும். ஸோ அதுக்கு மீறி போயிட்டுனா உங்களை கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டப்புன்னு ஒரு சடனாக மூஞ்சில் அடித்த மாரி திட்டுறதுனாலையோ, இல்லை எனக்கு இதுதான் வேணும், என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு ஒரு ஷவுட்டாக பேசுகிறதுனாலையோ, நான் இதை தான் எதிர்பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத நம்மளுடைய ரியாலிட்டின்னு ஒன்று எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்ல. நமக்கு பேசிக்காக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு திங்கிங் வரும்ல, அதுதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் போடுறது எல்லாமே அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ் திங்கிங்குள்ளார நம்ம போகிறது. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், ஓரளவு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு போட்டுக்கலாம். அது அபரிமிதமாக நம்ம ஓவர் எமோஷ்னலாக, நம்ம ஓவர் ஹை ப்ளஷர்லையோ இல்லை ஹை ப்ரெஷர்லையோ இது ரெடி இருக்கிறப்ப நம்ம அப்படி ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட பர்சன்டேஜ் அளவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ சில பேர் இந்த மாதிரி நான் ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ், நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கேசஸ் இருந்திங்கன்னா கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்கள். எப்படி நீங்கள் ரொம்ப ரியாலிட்டியாக உங்களுக்கு வர்ற அந்த ரியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ரியலாக உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, இதை அபரிமித புரிதல், நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு போர்வையில் அதை நீங்கள் மூடி வச்சுக்கிறீங்களா. ஸோ இதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். திங்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாரி உங்களை சென்ட்ரலைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சென்ட்ரலைஸ் பண்ணி அந்த பெர்செப்ஷன்ஸும் இருக்கணும், ப்ளஸ் உங்களோட ரியாலிட்டியும் அதில் பாதிக்காமல் இருக்கணும்.
ஸோ ரியலாக நம்மளுக்கு வருது அப்படின்னா அதை ரொம்ப நம்ம தடுக்க முடியாது. ஓரளவு தான் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லைன்னா நம்மளே இழக்க ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அது வந்து நம்மளோட சைல்ட்ஹுட்லேருந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து வருது. நம்மளுடைய அப்ரிங்கிங், நம்ம சரௌண்டிங்ஸு பொறுத்து, நம்மளோட அப்ரிங்கிங் எல்லாமே அது பொறுத்து உள்ளது. அதை நம்ம வந்து சடனாக மாற்றினோம்னா நம்ம வந்து வேறு மாதிரி ஆகிடுவோம். ஸோ அதை வந்து ஓரளவு தான் நம்ம நடுநிலைத்தன்மையாக அதை வந்து வச்சுக்க முடியுமே தவிர டோட்டலாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகிறேன் அப்படின்னு நம்ம மாற முடியாது. அது சொல்லுவாங்களே தொட்டில் பழக்கம் அப்படின்னு, அது மாதிரி அதை வந்து நம்ம அதை ரொம்ப வந்து சென்சிட்டிவாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ உங்களை இழந்துடாமல் உங்களோட ரியாலிட்டி போகாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். அட் த சேம் டைம் ப்ராட் பெர்ஸ்பெக்டிவுமே நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.